வணக்கம். 2022ல் குரூப் 1 எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கப்பா. ஸ்கீம் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் என்ஷூரிங் சேஃப்டி அண்ட் டிக்னிட்டி ஆஃப் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. அதுக்கு 4 ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அதுக்கு சரியான ஆன்சர் வந்து நமஸ்தே அப்படிங்கிறது தான். ஸோ நமஸ்தேனா என்ன, அது கொடுத்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ன, அதனோட ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸ்மைல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸ்மைல் அப்படிங்கிறது என்ன ஸ்கீம் அப்படின்னா அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான். எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா February 12, 2022ல் February 12ல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதனோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்டு இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லிவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ். ஸோ அவங்க வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து லிவ்லிஹுட் சப்போர்ட் பண்ணும்போது தான் அவங்க சிரிப்பாங்க இல்லையா. ஸோ சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்டு இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லிவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ். நெக்ஸ்ட் வந்து நமஸ்தே அப்படிங்கிறதா வந்து சரியான ஆன்சர் நம்ம பார்த்தோம். இதுதான் வந்து சானிடேஷன் ஒர்க்கர்ஸோட டிக்னிட்டிக்காக அவங்களோட சேஃப்டி அண்ட் டிக்னிட்டிக்காக கொண்டு வந்த ஸ்கீம். ஓகேங்களா. ஸோ நமஸ்தேவோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நேஷ்னல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடேஷன் எக்கோசிஸ்டம். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான். 2022ல் கொண்டு வந்தாங்க. மெயினாக இந்த ஸ்கீம் வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஹியூமனோட டைரக்ட் கான்டாக்ட் வந்து எலிமினேட் பண்ணணும். அதாவது மனிதனே வந்து மனிதனோட கழிவுகளை வந்து டைரெக்டாக க்ளீன் பண்ணுறது, கான்டாக்ட் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணுறது, அப்புறப்படுத்துறது, அதை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெக்கனைஸ்டு சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த சில இதெல்லாம் நம்ம வீடியோ பார்த்துருப்போம். அதாவது வந்து விஷவாயு தாக்கி நிறையா சானிட்டரி ஒர்க்கர்ஸ் வந்து கொஞ்சம் பேர் இறந்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் மெயினாக இந்த நமஸ்தே அப்படிங்கிறது ஸ்கீம். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள் அம்பர் அப்படிங்கிற ஸ்கீம். அம்பர் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா அக்ஸலரேட்டட் மிஷன் ஃபார் பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ரிட்டென்ஷன். அக்ஸலரேட்டட் மிஷன் ஃபார் பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ரிட்டென்ஷன். இந்த ஸ்கீம் லான்ச் பண்ண டேட் வந்து 2024, அதாவது November 24, 2024ல் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் an initiative of NSDC, MSDE and GIF. அப்படின்னா NSDC அப்படின்னா நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அண்ட் MSDE அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் GIF அப்படின்னா ஜென்ரேஷன் இந்தியா ஃபவுண்டேஷன். இந்த மூணும் சேர்ந்து ஆரம்பித்த ஒன்று தான் வந்து இந்த அம்பர் ஸ்கீம். அதே மாதிரி இது வந்து பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா 4.0 அந்த ஸ்கீமுக்கு கீழே தான் வந்து அம்பர் அப்படிங்கிற ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இது எல்லாமே வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் தான், இனிஷியேட்டிவ் தான். ஓகேங்களா. அந்த அம்பர் பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா இதுவும் ஸ்கில் டெவலப்மெண்ட் தான். இது இன்னொன்று இருக்குது, அதாவது சங்கல்ப் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் தான். வந்து எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2018ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை பற்றி பார்ப்போம். வெஸ்ட் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் வந்து விமன் இன் என்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. எந்த டேட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா September 5, 2022ல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் an initiative அண்டர் த ஐஸ்டெம் அப்படிங்கிற ப்ராஜெக்டோட இனிஷியேட்டிவ் தான். ஐஸ்டெம் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இந்தியன் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் என்ஜினியரிங் ஃபெசிலிட்டிஸ் மேப். ஐஸ்டெம் அப்படிங்கிறது இந்தியன் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் என்ஜினியரிங் ஃபெசிலிட்டிஸ் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டெம் அப்படின்னா அது ஒரு எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம். இதை எதுக்கு டெவலப் பண்ணாங்க அப்படின்னா ப்ரைமரி செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து காலேஜுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதும் கிராஜுவேட் ஸ்டடீஸ் பண்ணுறதும் அவங்களுக்கு ஒரு நல்ல கரியர் வந்து இந்த ஃபீல்டில், அதாவது சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் இந்த ஃபீல்டில் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல கரியரை உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த ஸ்டெம்மோட எய்ம். Thank you.